எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மார்ச் மாதத்தில் மீனராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுங்க. ஜோதிடம் அப்படின்றது நடக்க போகிற விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஓலைச்சுவடியில் நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு உசுறு பிறந்தா இந்த பிரபஞ்சத்தில் ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ பிறந்தால் அவங்க இப்படி தான் இருப்பாங்க, இதுதான் செய்வாங்க, இத்தனை காலம்தான் உசுரோடு இருப்பாங்க, இந்த வயசில் தான் கல்யாணம் ஆகும், இந்த குழந்தை தான் பிறக்கும், இந்த வேலை தான் செய்வாங்க, இந்த மாதிரியான விவரங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டது. எப்பயுமே சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஊறுகாய் தேடுறதுனாலையோ முடிஞ்ச கல்யாணத்துக்கு மோளம் கட்டுறதுனாலையோ 10 காசு பிரயோஜனம் இல்லை. சாப்பிட போகிற சாப்பாட்டுக்கு தான் ஊறுகாய் தேடணும் இல்லையா? அதனால் நடக்கக்கூடிய விவரங்கள் தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை வச்சு சுய ஜாதகம் பார்த்துக்கிறதுக்கும் கோட்சார பலன்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்ன்றதும் புரிஞ்சுக்கோங்க. உங்களை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிடணும்னா உங்களுடைய ஜாதகம் தேவை. உங்களுடைய ராசியை பற்றி தெரிஞ்சுக்கிடணும்னா கோட்சார பலன்கள். கோட்சார பலன்கள் அப்படின்றது கோள்கள், கிரகங்கள், கோள்கள் சாரம் பலன். கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதுக்குண்டான பலன், அதுதான் கோட்சார பலன்கள். 60% தான் வேலை செய்யுமே தவிர 100% வேலை செய்யாது. 10 வார்த்தை நானே சொல்கிறதா இருந்தாலும், நானே 10 வார்த்தை சொன்னாலும் அதில் ஒரு 4 வார்த்தை 5 வார்த்தை நடக்கலாமே தவிர அந்த 10 வார்த்தையும் நடந்துடாது. எதில்? கோட்சார பலன்கள். ஆனால் ஜென்ம ஜாதகம், சுய ஜாதகம் அப்படி இல்லை. 10 வார்த்தை சொன்ன 10 நடக்கும். இப்போ நமக்கு மார்ச் மாதம் பிறக்கப்பட்டது. மார்ச் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை தானுங்க பிறக்கப்பட்டது. அப்போது புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மீன ராசியாதிபதி குரு பகவானுடைய சாரத்தில் குபேரர் அவதரித்த சாரம் புரட்டாதி நட்சத்திரத்தில் 2வது மாதம் கும்பராசி விருச்சிக லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்பட்டது. ஒரு அற்புதமான ஒரு பரிவர்த்தனை இந்த மாதத்தில். நம்ம ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி, மீனராசியை பற்றி தானே நம்ம பேசுகிறோம். மீனராசிக்கு அதிபதி குரு, மீனராசிக்கு 3வது பாவகம் தகரியஸ்தானாதிபதி சுக்கிரன். மாத தொடக்கத்திலிருந்து மாத முடிவு வரை குருவும் சுக்கிரனும், அசுர குருவும் தேவகுருவும் பரிவர்த்தனை. குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் சுக்கிரனும், சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் குருவும். பரிவர்த்தனை யோகம் நல்லா இருக்குது. ஒரு செயல் செய்கிற மாதிரி இருந்தால் செய்யலாமா வேண்டாமா 2 மனசு இருந்திருக்கும் பாருங்க. அந்த சிக்கல் சரியாக இந்த மாதத்தில் மார்ச் மாதம் 3ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு மாற்றம். மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நாட்கள் இருந்தாலும் 3ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு மாற்றங்கள் கொடுக்கும். எந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு வேலை செய்யணுமா செய்துட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க, யோசனை பண்ண மாட்டீங்க. அதுபோக மன அழுத்தம் நீங்கும். நான் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மதமே இல்லை சார், ஏதோ வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன், இதில் வேற 7.5 சனி ஜென்மத்தில் வருதுன்னு சொல்கிறாங்க, அது வேற கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, சொல்ல தானே செய்வோம். 7.5 சனியால் பெரிய லெவலில் மீனராசி நண்பர்கள் பாதிக்கப்பட மாட்டீங்க. ஏன்னா சனி பகவான் வரக்கூடியது புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் வருவார். சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு சிரமம் ஆகும். ஆகஸ்ட் மாதம்தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆகஸ்ட்லேருந்து 4 மாதத்துக்கு சிரமமாக இருக்கும். அது அப்புறம் நான் சொல்கிறேனுங்க. மார்ச் மாதம் உண்மையிலேயே மாற்றங்கள் நிறைந்த மாதம் தானுங்க மீனராசிக்கு. அதில் மாற்று கருத்து இல்லை. இதில் மெயினாக நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, உங்களுடைய ராசியாதிபதியுடைய ஆதிக்கம் தான் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்குது. அதாவது உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் 12வது பாவகத்தில் சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் தான் இருக்கார் மாத தொடக்கத்தில். உங்களுடைய ராசிக்கு
6வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 7ஆம் தேதியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் வருவார். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கே வந்துடுவார். அவரும் குரு பகவானுடைய அமைப்பில் தான் வந்துடுவார். சுக்கிரன், புதன், ராகு. அப்போது சுக்கிரன், ராகு, புதன் இந்த 3 கிரகங்களும் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்காங்க. செவ்வாய்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனஸ்தானாதிபதி, அவரும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கிரகங்கள்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலாக 9 கிரகங்கள்னு வச்சுக்கோங்களேன். இந்த 9 கிரகங்களும் இந்த மாதத்தில் குரு பகவானுடைய கனெக்ஷன் இருக்கும். குரு பகவானுடைய கம்யூனிகேஷனில் தான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது மீண்டும் இந்த மாதிரி வர்றதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷம் ஆகும். சார் இது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு குருவை எடுத்துக்கோங்க. உங்களோட ராசிக்கு 3வது பாவகத்தில் இருந்து அவர் இருக்கிற இடத்துக்கு 5வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்குறார். கேதுவை பார்த்துடுறார். 2வது செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறார்னா செவ்வாய் புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். 3வது 14ஆம் தேதி இந்த சூரியன் மீனத்துக்கு வந்துடுறார், குருவுடைய வீட்டுக்கு வந்துடுறார். ஆல்ரெடி சனிக்கு புனர்பூசம், அதாவது நம்ம புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய நமக்கு அந்த குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார். இது பார்த்தீங்கன்னா குருவுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது இந்த நேரம் வேலை மாற்றங்கள் பண்ணுறதுக்கு நல்ல நேரம், புத்திர பாக்கியம் உருவாகிறதுக்கு நல்ல நேரம். அவ்வளோ என்னத்துக்குங்க இந்த புத்திர ஸ்தானாதிபதி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? மீன ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி தான் புத்திர ஸ்தானாதிபதி. அந்த புத்திர ஸ்தானாதிபதி சந்திரன் மாத பிறப்பன்னைக்கே புரட்டாதி நட்சத்திரம் 2வது மாதத்தில் தான் மாதம் பிறந்தது. புரட்டாதி நட்சத்திரம் யாருதுங்க? குரு தானே. அப்போ நமக்கு 9 கிரகங்களும் குரு பகவானுடைய அமைப்பு வந்துருச்சு. புத்திர செல்வம் பெறுகிறதுக்கு உண்டான நேரம், பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியே போகிறதுக்கு உண்டான நேரம். பொதுவாகவே என்னுடைய இது வரைக்கும், அதாவது என்னுடைய ஆய்வுக்கு நான் ஜாதகம் பார்த்த வரைக்கும், இந்த மீனராசியில் பிறந்தவங்க பூர்வீகத்தில் இருந்து வாழ்ந்து 4 காசு சம்பாதிச்சிருக்கிறாங்கன்னா வெளியே போய் வாழ்ந்து 40 காசு சம்பாதிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் அனுபவத்தில் தெரிஞ்சிருக்கும். பூர்வீகத்திலேருந்து விலகிறதுக்கு உண்டான உண்மையிலே நல்ல நேரம் இது. அதுபோக இந்த பூர்வீக சொத்து இருக்கும் இல்லைங்களா, பாகப்பிரிவினை, அதெல்லாம் செஞ்சுக்கிறதுக்கு உண்டான நல்ல நேரம். தொழில் வளர்ச்சிகள் ஏற்படுறதுக்கும் பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இருக்குதானங்க செய்யும். இந்த மாதம் பிறந்துருச்சு, குருவுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது. குரு பகவான் தனகாரகன், அதனால் பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை தீர்ந்துடும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பிரச்சனை இருந்தால் சரியாயிடும். அதெல்லாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் அத்தியாவசியமான செயல்களெல்லாம் செஞ்சுக்கலாம். பொதுவாகவே இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு கடந்த ஒரு 3 வருஷமாக என்ன தெரியுமா நடக்குதுங்க? 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு உண்டான செலவு வருது. 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா 20,000 ரூபாய் உண்டான செலவு வருது. 50,000 ரூபாய் செலவு சம்பாதிக்கிறீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு உண்டான செலவு வருது. எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளோ செலவு உங்களுக்கு இருக்க தான் செய்யுது. 100 ரூபாய் மிச்சம் பண்ணிங்கன்னா 200 ரூபாய் செலவு, 500 ரூபாய் மிச்சம் பண்ணிங்கன்னா 1000 ரூபாய் செலவு. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த 3 வருஷமாக. மீனராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இதுதான் நடக்குது. இல்லைன்னு ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கும் யாரோ பிழைக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. உழைப்பு மட்டும்தான் இருக்குதே தவிர உயர்வு இருக்கிற இடம் தெரியல. இந்த மாதத்தில் உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்கறதுக்கும் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கும் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் அமைகிறதுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது. சனி பகவான் வராரே அப்படின்னு நினச்சி சங்கடப்படாதீங்க. என்ன கேட்டிங்கன்னா, சனி பகவான் வரும் பொழுதெல்லாம் அனுபவத்தை கொடுப்பார். நாம் யார், எங்கே நிற்கணும், என்ன பண்ணணும், யார் கூட சேரணும், யார் கூட சேரக்கூடாது, எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி அனுபவத்தை கொடுக்கும். வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அனுபவம், இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அனுபவம் வேறு யாராலையும் தர முடியாது இல்லையா? அந்த மாதிரி அனுபவமாக நினச்சிக்கோங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் ஜென்மச்சனியாக வராரு, 7.5 சனியில் ஜென்மச்சனியாக வராருன்னா அனுபவமாக நினச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம் கூட நான் சொல்கிறேனுங்க.
மீனராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிற மாதிரி பிரிஞ்சு போன கணவன் மனைவி மீண்டும் இணையறதுக்கு உண்டான தருணம் இருக்கும். பிரிஞ்சு போன காதலர்கள் மீண்டும் இணையறதுக்கான தருணம் இருக்கும். என்னன்னா, இந்த சுக்கிர பகவான் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் கல்யாண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். ஆசா பாசத்துக்கு அதிபதி சுக்கிரன் தானுங்க. திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன். அதாவது மீனராசியில் பிறந்தவர்களுக்கு புதன் தான் திருமண ஸ்தானாதிபதி. புதனும் சுக்கிரனும் ஒரே பாவகத்தில் இருப்பாங்க. அந்த புதனுக்கும் சுக்கிரனுக்கும் குரு பகவான் தான் வீடு கொடுத்துருப்பார். அந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, சுக்கிரனுடைய வீட்லேயே இருந்துக்கிட்டு, கல்யாண காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீட்லேயே இருந்துக்கிட்டு கல்யாண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டை பார்க்குறாரு. இது எல்லாமே எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம், ஒரு ஆச்சரியம்ன்றது கொஞ்சம் நிதானமாக நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்தில் இருக்கக்கூடிய உண்மைத்துவம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். இது உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல தருணம் தானுங்க. இது சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க, கட்டாயம் நல்லது நடக்கும். அதாவது சன்னியாசியாக நான் இருந்தனுங்க, இந்த பிரபஞ்சம் எங்களை சம்சாரி ஆக்கிடுச்சு, ஆனால் தாய் தந்தை என்ற பட்டம் கொடுக்கல அப்படின்னா இந்த நேரத்தை தாய் தந்தை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கல்யாணம் ஆகியே நான் பிரம்மச்சாரியாக நான் இருக்கிறேனுங்க, கல்யாணம் ஆகிட்டு நான் பிரம்மச்சாரியாக இருக்கிறேனுங்க அப்படின்னா மீண்டும் குடும்ப வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் இந்த பிரபஞ்சம். இன்னும் நான் பிரம்மச்சாரியாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, சன்னியாசியாகவே நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா இதே மாதத்தில் சுக்கிரனும் இந்த புதனும் ஒரே பாவகத்தில் இருக்கக்கூடிய சூழலில் சூரிய பகவான் வரும் பொழுது 14ஆம் தேதிக்கு மேலே, மார்ச் 14ஆம் தேதிக்கு மேற்கொண்டு திருமணத்தில் இருக்கிற தடைகளும் நீக்கிடும். இந்த மாதிரியான நல்ல அனுகூலங்கள், நல்ல அருமையான ஒரு அமைப்புகள் எல்லாமே மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. நேரம் சாதகமாக இருந்தால் மட்டும்தானுங்க ஒருத்தரால் எல்லா விதமான வளர்ச்சியும் அடைய முடியும். என்னதான் வீம்புக்கு வீரியத்துக்கு வேட்டையாடினாலும் நேர காலங்கள் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் ஒரு மைதானத்தில் வைக்கிறாங்கன்னா அதில் 10 பிள்ளைங்க குறைஞ்சபட்சம் கலந்துக்குவாங்க. 10 பிள்ளைங்களும் ராவு பகலாக முயற்சி பண்ணுவாங்க. என்னதான் முயற்சி பண்ணாலும் அதில் ஒத்த பிள்ளை தான் ஜெயிக்கும். முயற்சி மட்டும் இருந்தால் போதாதுங்க. நான் ஆய்வு செய்து பார்த்ததிலிருந்து, ஜாதகத்தில் ஆய்வு செய்து பார்த்ததிலிருந்து சொல்கிறேன், முயற்சியோட கிரகநிலைகளும் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தரால் முன்னுக்கு போக முடியும். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கிளாஸில் ஒரு வகுப்பில் 43 பேர் இருக்கிறாங்க. இல்லை அந்த பள்ளிக்கூடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2000 பேரில் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தை தான் முதல் மதிப்பெண் எடுக்கும். இல்லை ஒரு மாவட்டத்தில் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு மாநிலத்தில் எடுத்துக்கோங்க. ஒரு மாநிலத்தில் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்சம் பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுறாங்க, தேர்வு எழுதுறாங்கன்னா அதில் ஒரு பிள்ளை தானுங்க ஃபஸ்ட்டு மார்க்கு. 500க்கு 500 மார்க்கு, 600க்கு 600 மார்க்கு. நம்ம படிக்கிறோமா இல்லையா, பார்க்குறோமா இல்லையா? அப்போது முயற்சி அப்படின்றது ஒரு புறம், முயற்சியோட நேர காலங்களில் சாதகமாக இருந்தால் தான் பிரமாதமாக இருக்கும். இது நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா காலத்துக்கும் ஜோசியம் பார்த்துட்டு இருக்கணுமா சார், ஜோசியம் பார்த்து தான் எக்ஸாம் எழுதணுமா சார்? அப்படி சொல்லலைங்க. நம்ம உழைப்போட நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் நம்ம நினச்சது நடக்கும். நம்ம ஒரு படி முன்னுக்கு வச்சோம்னா இந்த பிரபஞ்சம் 10 படி முன்னுக்கு தள்ளும். அதுதான் சொல்கிறேனுங்க. ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டமெல்லாம் ஏற்படும் பாருங்கள். இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலிங்க, ஆனால் 6 மாதத்தில் கிடுகிடுன்னு வளர்ந்துட்டாங்க, சொல்கிறோமா இல்லையா? இது எல்லாத்துக்கும் காரணம் கிரகநிலைகள். இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி சத்தியமாக கிடையாது. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலேயே இந்த பிரபஞ்சம் மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்தும். பயன்படுத்திக்கோங்க. இந்த அற்புதமான தருணத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி, என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படின்றது ஒரு முறை பார்த்துக்கோங்க. சரியா? இந்த பதிவு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான
மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.